எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருந்தது. என்னென்னா, சோதனையே வந்து எனக்கு தான் வந்துச்சு ஆரம்பத்தில. ஃபேமிலி படமா பண்ணிட்டு இருந்தேன் நானு. நல்லா ஓடிக்கிட்டே இருந்தது. திடீர்னு டிவி வந்துச்சு இல்லையா? ம். டிவியில வந்து சீரியல்லாம் போட்டாங்க. சீரியல் வந்தா என்ன ஆகும்? சீரியல் கிட்டத்தட்ட ஃபேமிலி தான். அப்ப அதேதான். சீரியல்ல ஃபேமிலி போடும்போது, நான் படம் பண்ணிட்டு இருந்தபோது, என் படத்துக்கு ஃபேமிலி, லேடீஸு, குழந்தைகள் எல்லாம் வந்திருந்தாங்க. அப்போ நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தேன். எனக்கு தான் வந்து இது இடி விழுந்த மாரி ஆயிப்போச்சு. அப்புறம் சினிமால வந்து டிக்கெட் ரேட் வேற கூடுதலா வச்சிருக்கானுங்க. ம். உடனே லேடீஸ்லாம் பார்த்தாங்க. இங்க வேற கூடுதலா டிக்கெட் இருக்கு. எது படத்துல இல்லையா? இது வந்து ஃப்ரீயாவே காமிக்கிறான் சீரியலு. அதுவும் டிவில அதுவும் வீட்லயே வந்து காமிக்கிறாங்க. அதனால என்ன பண்ணுச்சுன்னாக்கா, அதுங்க வந்து வீட்லயே உட்காந்துட்டு வேலை செஞ்சுக்கிட்டே டிவி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. பர்ட்டிகுலர் டிவி ஆடியன்ஸ்ல பாதி பேர் யாரு? சீரியல் பார்க்குறவங்களா? சீரியல்ல பார்க்குறவங்க பாதி பேர் என் ஆடியன்ஸ் தான். எனக்கு சிக்கல் வந்துருச்சு. ஏன்னா, என்ன காப்பாத்துனவங்க லேடீஸு. என் படத்தையே டிவில வந்து 40 நாள், 30 நாள் ஆனா போடுவாங்க. அப்ப பார்க்கலாமேன்னு நெனச்சுட்ட உடனே என்ன ஆயி போச்சுன்னா, எனக்கு மார்க்கெட் போயிடுச்சு. அப்படி வந்த பிறகு நான் என்ன பண்ணியிருக்கணும், ஹீரோங்கிட்ட போயிருக்கணும். பெரிய ஹீரோங்கள வச்சு படம் பண்ணிட்டு போயிடலாம்பா அப்படின்னு. நான் போல. சரி, ஏன் சார்? என்ன அது போனா அந்த பேட்டர்ன் வேற, இந்த பேட்டர்ன் வேற. ம். இல்லையா? நான் நெனைக்கிற பேட்டர்ன் வேற, அந்த பேட்டர்ன் வேற.